அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பேஸ்லைன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி நார்மல் அப்படின்னு சொல்லிட்டா, எனக்கு எல்லாமே நார்மல் தான். நான் இன்னும் 5 வருஷம் டாக்டரை போய் பார்க்க மாட்டேன். எனக்கு 32 வயசில் டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அடுத்த 3-4 இயர்ஸ் நாங்களே நார்மலாக ட்ரை பண்ணோம். நடக்கலைன்னு சொல்லி 37 வயசில் வரவங்க ரொம்ப ரொம்ப காமன். 38, 39 எல்லாமே நார்மல்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ்லாம். எதுவும் சொல்லவே இல்லை. அதனால நாங்கள் வெயிட் பண்ணோம். எல்லாம் நார்மலாக இருந்து உங்களை இயற்கையாக ட்ரை பண்ண சொன்னாலும் 6 months to 1 year தான் நீங்கள் வீட்டில் இயற்கையாக ட்ரை பண்ணலாம். அது முடியலன்னா அடுத்தது யூ ஹேவ் டு ஹிட் த டாக்டர். ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் another 4 or 5 years. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அடுத்த 5 years கேப் விடாதீங்க. மேக்ஸிமம் 6 months to 1 year ட்ரை அட் ஹோம், அதர்வைஸ் மீட் த டாக்டர். ஒரு குழந்தை பிறந்துருச்சு எனக்கு. ஒரு தடவை குழந்தை நின்று மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. அப்போ குழந்தை நிற்கிறதுல பிரச்சனை இல்லை. அடுத்த தடவை நான் வந்து படி ஏறாமல் இருந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருந்தாலே குழந்தை நின்றுடும்னு சொல்லி ஒரே ஒரு மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. ஏர்லி ப்ரெக்னென்சி கல்யாணம் ஆன உடனே ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு மிஸ்கேரேஜ் ஆகிருக்கும். அப்போ வயசு 25 ஆகிருக்கும். ஆனால் அதை நினச்சி இவங்களும் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, ஹஸ்பண்டும் வேலைக்கு போவார், வெளிநாட்டுக்கு போவார், வருவார். 35 வயசில் வருவாங்க. ஏமா 10 வருஷமாக வரல அப்படின்னு கேட்டால், கல்யாணம் ஆன உடனே ஒரு தடவை குழந்தை நின்றுடுச்சு டாக்டர், அப்போ குழந்தை நிற்கிறதுல பிரச்சனை இல்லை தானே அப்படின்வாங்க. ஸோ ஒரு குழந்தை மிஸ்கேரேஜ் ஆச்சுனாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு டியூப்பில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம், அதுக்கப்புறம் தைராய்டு பிரச்சனை வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகிருக்கலாம். அதனால் ஒரு குழந்தை நின்று மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னா 3 months to 4 months பேபி ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 1 yearக்குள்ளார நிற்கலைன்னா யூ ஹேவ் டு மீட் த டாக்டர், பிகாஸ் டியூபல் பேட்டன்சி கேன் பி அ ப்ராப்ளம். இதை தாண்டி இன்னும் இப்போ நிறைய பேர் வரது எப்படின்னா, ஒரு குழந்தை இருக்காங்க, 9 years to 10 years ஆகுது, ஆனால் அடுத்த குழந்தை தானாக நின்றுடும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வேண்டான்னு ஒரு 4 வருஷம் இருந்தோம் டாக்டர். அதுக்கப்புறம் இப்போ தான் ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 3 yearsஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இப்போ 39 years ஆகுது, ஐம் பிளானிங் ஃபார் செகண்ட் சைல்டு அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. ஈவன் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், எவ்ரி அதர் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் டூ கம். இதுலேயும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஐடியல் ஏஜ் டு ஹாவ் பேபி இஸ் பிஃபோர் 35, நாட் ஆஃப்டர் 35. உங்கள் குழந்தை ஃபஸ்ட் குழந்தை 23 வயசில் பிறந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 வருஷம் கேப் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தையே 29 வயசில் தான் பிறந்துச்சுன்னா தயவு செஞ்சு 2-3 years கேப்க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டைம் விடாதீங்க. 2 years இஸ் ஐடியல் டைம். 2 years ஒரு ஃபஸ்ட் சைல்டுக்கு ஆன உடனே யூ ஷுட் ஸ்டார்ட் ட்ரைங். செகண்ட் பேபிக்கும் 1 year ட்ரை பண்ணி நடக்கலைன்னா கன்சல்ட் அ டாக்டர். ஒரு குழந்தை திறந்ததுக்கு அப்புறம் நார்மல் டெலிவரி ஆகிறவங்களுக்கு கர்ப்பப்பை ஓப்பன் ஆகிறதுனால ஸ்பெர்ம்ஸ் உள்ளே ஒழுங்காக நிற்காமல் எல்லாமே வெளியில் வரலாமா இருக்கும். இல்லை சிசேரியன் ஆனவங்களுக்கு சர்விக்ஸ் ரொம்ப மேலே போயிட்டதுனால நிறைய ஸ்பெர்ம்ஸ் உள்ளே போகாமல் இருக்கும். இல்லை ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன், ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆனதுனால டியூப்பில் பிளாக் ஏற்படலாம். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்தோ அதோட 50% பிரச்சனைகள் எப்போ வேணால் வரலாம் ஒரு பெண்மணிக்கு. ஒரு குழந்தை பிறந்துருச்சு அதனால் எனக்கு டியூப்பில் அடப்பே வராது, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியே ஆகாது அப்படின்லாம் கிடையாது. நிறைய பேர் ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்து 10 years கழிச்சு வரும்போது ஹஸ்பண்ட் ரொம்ப ஒபீஸ் ஆகிடுறாங்க, டயபெட்டிஸ் வந்துடுது, ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியாகிடுது, எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்துடுது, லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. ஸோ ஒரு குழந்தை இருந்துருச்சு, இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 1 year நார்மலாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நடக்கலனாலும் ஒரு பேசிக் டெஸ்ட் பண்ணி எந்த லெவலில் இருக்குது, ஏஎம்ஹெச், டியூப் அடப்பு இருக்கா இல்லையா, ஸ்பெர்ம் கவுண்ட் நார்மலாக இருக்கா, இந்த 3 டெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எவ்வளோ கிளியராக இருக்குன்றதை எங்களால் சொல்ல முடியும். ஸோ அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டியோட மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸில் ஒரு குழந்தை நின்றுடுச்சுன்னா 2வது குழந்தை ஈஸியாக நின்றுடும்ன்றது நடக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நடக்கலைன்னா டாக்டரை பாருங்கள். எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த 5-6 வருஷம் வீட்லேயே இருக்காதீங்க. தயவு செஞ்சு டாக்டரை போய் பார்த்து என்னன்னு சால்வ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சைல்டு வந்து ஐவிஎஃப்பில் பிறந்ததுன்னா 2வது குழந்தையும் ஐவிஎஃப்பில் தான் நிற்கும் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப நிறையா பேர் எங்ககிட்ட ஐவிஎஃப் பண்ணி ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தவங்க, அந்த ஃபீடிங் பண்ணும் போதே கன்சீவ் ஆகி வந்தவங்க நிறைய பேர். சம்டைம்ஸ் ஐ ஹேட் அ கப்புள் ஹூம் வி ஹவ் டன் 6 times cycles ஆஃப் IUI, கன்சீவ் ஆகலை. ஐவிஎஃப் பண்ணி ஃபஸ்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் கன்சீவ் ஆகலை, செகண்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் டெலிவரி ஆனாங்க. ஆனால் டெலிவரி ஆகிட்டு 6 monthsல ஃபீடிங் பண்ணும் போதே கன்சீவ் ஆனவங்க இருக்காங்க. ஈவன் அடாப்ஷன் பண்ணிவிட்டு கூட திருப்பியும் கன்சீவ் ஆனவங்க இருக்காங்க. வி ஹாவ் வெரி பியூட்டிஃபுல் வே த பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப். ஒரு டெலிவரி ஆனதுக்கப்புறம் எண்டோமெட்ரியோசிஸ் பிரச்சனைகளாக இருக்கட்டும், டியூப்பில் சின்ன சின்ன பிளாக்ஸாக இருக்கட்டும், அடேஷன்ஸாக இருக்கட்டும், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் ஒரு டிஃபைன் ஆகிடுது, கொஞ்சம் கிளியர் ஆகிடுது. அதனால் ஃபஸ்ட்டு டைம் ஐவிஎஃப் எம்ப்ரியோ இருந்தாலும் அடுத்த தடவை ஒரு 1 or 2 years நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக குழந்தை நிற்கும். ஃபஸ்ட் டைம் ஐவிஎஃப்னால் எப்போயுமே ஐவிஎஃப்னு கிடையவே கிடையாது. பட் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டியூப் ரெண்டுமே பிளாக் ஆகிடுச்சு, ஸ்பெர்ம் கவுண்ட் ஏசோஸ்பெர்மியா தான் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சான்சஸ் கம்மி. பட் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி ஃபஸ்ட் டைம் ஐவிஎஃப் பண்ணால் கூட செகண்ட் டைம் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக நார்மலாக ஆகலாம்.
ஈவன் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்ஸ் கூட ஐவிஎஃப்ல எக் கலெக்ஷன் பண்ணும்போது ஓவரியை வந்து ஒரு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி we are pricking the ovary. இட்ஸ் கால் ஓவோசைட் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரி வந்து ஆக்டிவேட் ஆகுது ஐவிஎஃப் பண்ணும்போது. அதனால் எங்ககிட்ட ஐவிஎஃப் பண்ணி ஒரு சில பேருக்கு எம்ப்ரியோ வரலனாலும் நாங்கள் உடனே என்ன சொல்கிறோம், ஒரு 3 months ஹெல்த்தியான மெடிசன்ஸ் போடுங்க. இது வந்து ஒரு கோல்டன் பீரியட். நீங்கள் அடுத்த 3 months to 4 months நல்லபடியாக ட்ரை பண்ணால் கூட நிற்கும்னு சொல்லி we have had 2-3 pregnancies like that. ஐவிஎஃப்ஏ ஃபெயிலியர் ஆகி கூட இயற்கையாக நின்று இருக்கு. ஸோ நெவர் லூஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ். ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணும்போது ஒரு நார்மல் செக்ஷுவல் லைஃப்பை லீட் பண்ணும்போதே உங்களுக்கு குழந்தை நின்றுடும். ஒரு குழந்தை பிறந்த உடனே ஐவிஎஃப்ல தான் குழந்தை பிறந்துச்சு, இனிமேல் என்னோட நார்மல் செக்ஷுவல் லைஃப் தேவையே இல்லை எனக்கு அப்படின்னு ஃபீமேல் முடிவு பண்ணுறது நிறைய காமன் ஆகிடுச்சு. டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ்ட். ஒரு நார்மல் செக்ஷுவல் லைஃப் ஃபாலோ பண்ணும்போதே திடீர்னு ஒரு மிராக்கிள் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான ஆப்ஷன் எப்பயுமே உண்டு.